செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, டூட்டுக்கரையன் ரீஜனல் ஸ்டேஷன்லேருந்து ஐசிஏஆர் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் மரைன் ஃபிஷரிஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து ஒருத்தவங்கள வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அது என்ன வேணாலும் ரோலாக இருக்கலாம். யங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குங்க. சரிங்களா, 30,000 ரூபா சம்பளம் டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரிங்க, வாரந்தோறும் கிடையாது, மாதந்தோறும் உங்களுக்கு பேங்க்கில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நல்லபடியான ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே வரக்கூடிய ஒரு நிறுவனம் தாங்க இது. நல்ல வேலை உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம நேரடியாக போகிறோம், வாக்கின் இன்டர்வியூக்காக போகிறோம், காலையில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், சாயங்காலம் வேலையோடு திரும்பி வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி ரெகுலராக 3 வேலை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யங் ப்ரொஃபஷனல்ஸ் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இருக்குங்க. எங்கே வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டூட்டுக்குரையன் மாவட்டத்தில் தான் வேலை பார்க்க போகிறீங்க. ஐசிஏஆர் இருக்கு இல்லையா டூட்டுக்குரையனில், அங்கே தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதுக்கு என்ன தான் படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டிசிப்ளினில் வேணாலுமே ஃபிஷரி சயின்ஸு, ஜுவாலஜி, மரைன் பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸு, லைஃப் சயின்சஸ், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் அப்படின்னா, கிளைமேட் ரிசர்ச்சில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்புங்க. ஓகேங்களா, ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபீல்ட் டேட்டா கனெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, குறைந்தபட்சம் வயது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்குமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது போக ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே, அண்ட் டெம்ப்ரவரி பேசிஸில் தாங்க இந்த வேலை. அவங்களுக்கு உங்கள் வேலை பிடித்து இருந்தால் வேணுன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் 30,000 ரூபா உங்களுக்கு வருமானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரப்போதே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பயோடேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் வெரிஃபிகேஷனுக்காக இன்டர்வியூ டைமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வரும்போதே வேலிட் ஐடி ப்ரூஃபோடு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலிட் ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா, அது போக இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்யூனிட்டி ஹால் ஐசிஏஆர் டூட்டுக்குரையன் ரிலிஜன் ஸ்டேஷன் ஆஃப் CMFRI தூத்துக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன்ப்பா நான் இந்த 3rd இயர் அப்படின்னீங்கன்னா அவங்கெல்லாம் அப்பியர் ஆக முடியாது. படித்து முடிச்சுட்டு பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்பியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 வயசுனாவே பாஸ்ட் அவுட் ஆயிடுவோம் இல்லையா. ஸோ படித்து முடிச்சிட்டிங்க, பாஸ்ட் அவுட் ஆகிட்டா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுமே அப்பியர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் ஒரு 5 வருஷம், அவங்க வந்து 40 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 45 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. இது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 50 வயசு வரைக்குமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 48 வயசு வரைக்குமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, டெம்ப்ரவரியான வேலை வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. டிஏடிஏலாம் கொடுக்க இல்லைப்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும், இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வரைச்சையே இந்த நேஷ்னல் இன்னோவேஷன் இன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு பயோடேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே ஃபில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த போஸ்ட் அப்ளைட் ஃபார்னால் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய பேர், உங்களுடைய வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்திருக்கீங்க, கேட்டகரி என்ன, உங்களுடைய தாய்மொழி என்ன, என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது சொல்கிறாங்க. மரைட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, சிங்கிளாக, மேரிடா, பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸை எழுதிக்கோங்க. சரிங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அது எழுதுங்க. எஸ்எல்சியா, ஹையர் செகண்டரியா, டிகிரி, வேறு என்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, எப்போ படித்து முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட்டு, எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாமே மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே 10th 12th டிகிரிக்கு இது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க.
எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பர்சனல் ஹாபி ஏதாவது இருக்கா அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அது போக வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு பிளேஸு டேட்டு ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய பேர் ஃபுல் நேம் எழுதுங்க, சிக்னேச்சரும் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த வேலை நல்ல ஒரு வேலை வாய்ப்புங்க. டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை இல்லை நேராக போங்க, இன்டர்வியூ போயிட்டு வேலையோட திரும்பி வாங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே.